கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை. எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா? சேர்ந்து சொல்லுங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தாண்ட வேண்டிய ஒரு மதில் என்று ஒன்று இருக்கிறது. நாம பொதுவா மதில்களை சந்திக்க நம்ம விரும்ப மாட்டோம். நமக்கு எப்பவுமே திறந்த வாசல் இருந்தா ரொம்ப பிடிக்கும். தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்பாக போகிறார். உனக்கு எதிராய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். இந்த வாக்கு தத்தம் நமக்கு ரொம்ப இஷ்டமான வாக்கு தத்தங்கள். எனக்கு தடையே இருக்கக்கூடாது. குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களை தெரியாத பாதையிலே கொண்டு போய், இருளை வெளிச்சமாக, கோணலை செவ்வையாக்கி, அவர்களை நான் கைவிடாதிருப்பேன். இந்த வசனம்லாம் கேட்கும் போது உள்ள அப்படியே மகிழும். கர்த்தர் நமக்கு வழி உண்டாக்குகிறவர் தான். கர்த்தர் இடம் உண்டாக்குகிறவர் தான். கர்த்தர் பாதைகளை உண்டாக்குகிறவர் தான். வாசல்களை நமக்காக திறக்கிற தேவன் தான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையின் பாதையில கர்த்தர் சில வேளை சில மதில்களை எதிர்கொண்டு வர பண்ணுகிறார். அநேக வேளையில இவைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது ஏன் ஆண்டவரே எனக்கு முன்னாடி நீங்க மதில கொண்டு வர்றீங்க? நான் யோசித்து பார்ப்பேன் அடிக்கடி. ஆண்டவர் ஓங்கிய புயத்தினால், பலத்த கரத்தினால் 430 வருஷம் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தார். 40 வருடமாக ஆண்டவர் அவர்களுக்கு வானத்திலிருந்து தூதர்கள் உணவை கொடுத்து, கன்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்து, தேவன் அவர்களுக்கு முன்பாக இருண்ட பாலைவனத்தை அக்கினி ஸ்தம்பத்தினால் வெளிச்சமாக்கி, வெப்பம் நிறைந்த அந்த பாலைவனத்துல ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தை கொண்டு வந்து குளிரூட்டி நடத்திட்டு போனார். வழியெல்லாம் அதிசயம், வழியெல்லாம் அற்புதம். இவ்வளவு அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதற்கு எரிகோவுக்கு முன்னாலே எதிர்த்து நிக்க வைக்கணும்? இவங்க வர்றதுக்கு முன்னாலே அந்த பட்டணத்தை ஆண்டவர் கவிழ்த்திருக்க முடியாதா? ஆனால் தேவன் அவர்களை அந்த மதில்களை சந்திக்க நடத்தினார். இது அவர் கொண்டு போன பாதை தான். அவருடைய மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் கொண்டு போன பாதையில தான் அவங்க ஒரு மதிலை சந்திக்க வேண்டியிருந்தது. இதுல ரொம்ப வேதனை என்னன்னு கேட்டா, ஒரே இரவுல ஆண்டவர் எகிப்து என்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் சுவர்களில் இருந்து இந்த ஜனங்களை ஒரே இரவுல விடுவித்து கொண்டு வந்த ஆண்டவர் இப்போ 7 நாள் நடக்க விடுறாரு பாருங்க. ஒரே மதில சுத்தி சுத்தி நடக்க விடுறாரு. சில வேளையில நமக்கு புரியாத புதிர் போல நம்ம வாழ்க்கையில சில மதில்களை நம்ம சந்திக்கிறோம். அப்ப நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர், இந்த மதிலை நீங்க விலக்க முடியாதா? உடைக்க முடியாதா? இதை தகர்த்து போட முடியாதா? எதற்காக இந்த தடை என் வாழ்க்கையில? ஏன் இந்த மதில்கள் எனக்கு முன்னால நிக்குது? ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். அந்த மதில்கள் என்பது அநேக வழியிலே தேவனாலேயே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக மதில்களை தேவனை கட்டி எழுப்புகிறார். அதிலே நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஏசாயா 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது நேசருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. 2ஆம் வசனத்துல அந்த திராட்சை தோட்டத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்னா வேலி அடைக்கிறார். எதற்காக வேலி அடைக்கிறார் என்றால், தன்னுடைய திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கும்படி. அப்ப எதற்காக மதிலை தேவன் எழுப்புகிறார் என்றால் பாதுகாப்புக்காக. நம் மேல வைத்த அன்பினால் நாம் பராமரிக்கப்படுவதற்கு, நாம பத்திரமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை சுற்றிலும் மதிலை கட்டி எழுப்புகிறார். இந்த மதிலை தான் யோபுடைய வாழ்க்கையில படிக்கிறோம்.
யோபுவின் புஸ்தகத்துல 1 அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை பார்த்தால், சாத்தானை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகி யோபின் மேல் கண் வைத்தாயா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல். உடனே சாத்தான் எழும்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், அவன் உமக்கு என்ன விருதாவாக உமக்கு பயந்து நடக்கிறான்? சும்மா வீணா நடக்கிறானா? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு கேட்டா, அவனுக்கு சுட்டி காட்டுற காரணம் என்ன? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் உடனே அதை தான் பாயிண்ட் பண்றான். என்ன ஆண்டவரே, சும்மா உமக்கு பக்தியா நடக்கிறான், நீதியா நடக்கிறான், பரிசுத்தமா இருக்கிறான்? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அவனை சுற்றி என்ன இருக்கு? வேலி இருக்கு. அவனை, அவன் வீட்டை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி இருக்கு. இதைதான் சகரியா 2:5 வாசிக்கும் போது எருசலேம் நகரத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். அக்கினி மதிலாக இருப்பேன். நாம எத்தனை பேர் இந்த மதிலை பார்க்கிறோமோ தெரியல. எத்தனை பேர் நம்மளை சுற்றி வேலி அடைச்சு ஆண்டவர் வச்சிருக்கிற நம்ம பார்க்கிறோமா நமக்கு தெரியல. ஆனா பிசாசுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க நாம ஒரு வேலிக்குள்ள இருக்கிறோம். நமக்கு ஒரு மதிலை தேவன் நமக்காக எழுப்பி இருக்கிறார். விசுவாசிக்கு ஆமென் சொல்லுங்க. எலிசாவினுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு பெரிய யுத்தம் அவனை சூண்டு கொண்டது. அவனுடைய சத்துருக்கள் அவனை சுற்றிலும் ரதங்களால் குதிரைகளால் அவன் தங்கியிருந்த அந்த பர்வதத்தை சுற்றிட்டாங்க. இதை நாம் 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்கிறோம். கேயாசி அதிகாலையிலே எழுந்து வெளியே வந்து பார்த்தால் ராணுவம், குதிரைகள், ரதங்கள் பட்டணத்தை சுற்றி கொண்டு நிற்கிறதை பார்த்தவுடனே அவன் சொல்லுகிறான், ஐயோ என் ஆண்டவனை, நாம் என்ன செய்வோம்? நம்ம சுற்றி வளைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு. அப்ப உடனே எலிசா சொல்றாரு, ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தருளுங்கப்பா. இவன் சுற்றி இருக்கிற ராணுவத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறான், குதிரைகளை பார்க்கிறான், ரதங்களை பார்க்கலாம். ஆனா இதற்கு மேல தேவனுடைய பாதுகாப்பு இருக்கின்றது இந்த மனுஷன் பார்க்கலையே. இவன் கண்களை திறந்தருளும். அவன் வேண்டிக் கொண்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். 18 வசனத்துல, நாம 17 வசனத்துல வாசிக்கும் போது, இதோ அந்த வேலைக்காரன் எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். கர்த்தர் மாத்திரம் நம்முடைய கண்களை திறப்பாரானால் நம்மை சுற்றி தேவன் எவ்வளவு பெரிய மதிலை எழுப்பி இருக்கிறார் என்பதை நாம் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது, பிழைச்சிருக்கிறது, வாழ்ந்திருக்கிறது, செழித்திருக்கிறது, உயர்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நம்முடைய பலன் அல்ல, கர்த்தர் நம்மை சுற்றி வைத்திருக்கிற பாதுகாப்பு. ஹல்லேலூயா. எரிச்சலின் கண்கள் நம்ம மேல் படாமல் இருக்கிறது காரணம் கர்த்தருடைய கண்கள். தேவனுடைய மதில் நம்மேல் நம்மை சுற்றில் இருக்குங்க. கர்த்தர் நம்முடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நம்மை விடாமல் தேவன் நம்ம எனக்கு ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் தேவனுடைய பாதுகாப்பு. எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சுற்றி ஒரு மதிலை தேவன் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார், எனக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார், என் துருகமாய் இருக்கிறார், வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறார். நான் அவருடைய கண்ணின் மணியாக இருக்கிறேன். என்னை அவர் ஒருபோதும் மறக்க போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. என் மதில்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய மதில்கள் நம்மை பாளையமாக சுற்றி நிற்கிறது. நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. படுத்தாலும் எழுந்தாலும் என்னை காக்கிறதற்கு அவர் சூழ நிற்கிறார். நான் பாராத ஒரு பாதுகாப்புக்குள்ளே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை காக்கிறவர் உறங்கவே இல்லை, அவர் தூங்கவே இல்லை, என்றென்றும் காத்து என்னை நடத்துகிற தேவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பக்கம் நம்மளை மதில் எழுப்பி நம்மை பாதுகாக்கும்படி தேவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கும் போது, சத்துருவானவனும் ஒரு மதில் எழுப்புறான். மறந்துடாதீங்க. தேவன் நம்மை பாதுகாக்க மதிலை எழுப்புற அதே வேளையில அவனும் என்ன செய்யறான்னா நம்மை சுற்றிலும் மதில்களை அவன் எழுப்புறான். இதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை. ஆமா, இது பாதுகாக்கிற மதில், தாண்ட வேண்டிய மதில்.
இந்த மதில் நம்முடைய பாதுகாப்பாக அல்ல, இது நம்முடைய வளர்ச்சியை முடக்குகிற ஒரு மதில். தேவன் ஒரு புறம் நாம நல்லா இருக்கணும், நம்ம பாதுகாப்பா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், நம்ம வளரணும், நம்ம ஓங்கணும், நம்ம எழுமணும் அப்படின்னு நம்ம மேல கண் வைத்து பிரியமா நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கும்போது, நம்முடைய வளர்ச்சியின் மேல் எரிச்சல் உள்ளவனாக பிசாசானவன் நம்ம வளர்ந்துடக்கூடாது, நம்ம பெருகிடக்கூடாது, நம்ம ஓய்ங்கிடக்கூடாது, நம்முடைய கை பலத்தரக்கூடாதுன்னு நம்மை ஒடுக்கிறதுக்குனே மதில வைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு மதில்ல போய் 430 வருஷம் மாட்டிக்கொண்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியல. எகிப்து ஜனங்களை விட உள்ளே பஞ்சம் பிழைக்க வந்த ஜனங்கள் மிகுதியாக பெருகிட்டாங்க. இதை கண்டவுடனே அந்த தேசத்தின் ராஜாவுடைய கண்கள் இந்த ஜனங்கள் மேல திரும்புது. இவங்க நம்மளை விட பலத்துட்டாங்க, இவங்க நம்மளை விட பெருகிட்டாங்க. நல்லா கவனிங்க, ஒரு ஊழியம் வளரும் போது, ஒரு தனிப்பட்ட நபர் வளரும்போது, ஒரு வீடு வளரும் போது, ஒரு குடும்பம் வளரும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்காதுன்றத மறந்துடாது. எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. இப்போ பாஸ்டர் சொன்னாங்க, சென்னையில் பெரிய சர்ச்சு கட்டிக்காங்க, பாஸ்டருக்கு சந்தோஷம் தான், உங்களுக்கு சந்தோஷம் தான், எனக்கு சந்தோஷம் தான், ஆனா எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த ஆலயத்தின் நிமித்தமாக எவ்வளவு எரிச்சலை நாங்க சம்பாதிக்கிறோன்றதை நாங்க ஒவ்வொரு நாள் அனுபவிச்சுட்டு, இந்த ஊழிய வளர்ச்சி நிமித்தமாக எவ்வளவு போராட்டங்களை நாங்க சந்திக்கிறோன்றதை அனுதினமும் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்ந்த போது அதுவரைக்கும் இவர்கள்ட்ட நன்மை பெற்றுக் கொண்டிருந்த இந்த எகிப்திய அரசு இப்ப அவர்களை காய்மகாரமாக பார்த்து இவர்களை ஒடுக்க திட்டமிட்டது. எதை யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டா, மருத்துவ சேவையே யூஸ் பண்ணாங்க. மருத்துவ சேவை எதற்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, சாகாமல் ஜனங்கள் பிழைக்கும்படிதான் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ராஜா மருத்துவர்களை எதற்கு யூஸ் பண்ணான்னு கேட்டா, ஆண் பிள்ளையாக பிறந்தா அவனை பிறக்கும் போதே கொன்று போடு. எப்படிங்க இருக்கு? மெடிக்கல் ஃபீல்ட் became a killing machine. குற்றமறியாத குழந்தைகளை கொலை செய்யும் ஒரு கருவியாக இந்த பார்வோன் பயன்படுத்த ஆரம்பிச்சான். ஏன் தெரியுமா? இந்த ஜனங்களுடைய வளர்ச்சியை ஒடுக்கணும், பிறப்பிலிருந்தே அவர்களை அடக்கணும், அவங்களை வளர விடக்கூடாது, அவங்களை பெருக விடக்கூடாது. இது என்னன்னா மறைமுகமாக செய்தான். மறந்துடாதீங்க, நம்ம வளரும் போது எல்லாருமே வெளிப்படையா நம்மளை தாக்க மாட்டாங்க, மறைமுகமாக தாக்குகிறவர்கள் இருப்பாங்க. இவங்க எப்படின்னா, அவர்களுடைய பெரிய பெயர் பலகை எப்படி இருக்கும்னா, உங்கள் உயிரை காப்பாற்ற மருத்துவம் செய்கிறோம். அன்னைக்கு அப்படிதான் பலகை இருந்தது. அதை நம்பி ஜனங்கள் அவர்கள்ட்ட பிள்ளை பெறக்கு போனா பிள்ளை உயிரோட வெளியே வராது. இவங்க என்ன நினைப்பாங்க, இயற்கையாக மறித்து விட்டது என்று நினைப்பாங்க. ஆனா இயற்கையால மறிக்கல, உள்ள ஒரு பெரிய சூழ்ச்சி இருந்தது, மறைவான சூழ்ச்சி செய்யப்பட்டது. ஏன்னா ஒடுக்கணும், இவங்களை அடக்கணும், இவங்களை வளர விடக்கூடாது. மதில் போல மருத்துவம் எழுப்பி நின்றது. ஆனா ஒன்றை கண்டுபிடிச்சாங்க, மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்திரீகளுக்குள்ளேயே தேவ பயத்தை உண்டாக்குற ஒரு தேவன் இருக்கிறார். தந்திரக்காரன தந்திரத்திலே பிடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பூவா சிப்ரான் 2 பேரும் உள்ள ஆண்டு உட்கார வச்சு அவங்க தேவனுக்கு பயந்ததினால் பிள்ளைகளை உயிரோட விட்டாங்களாம். ராஜாவுடைய மறைமுக சூழ்ச்சி செயல்படவில்லை. இப்போ அடுத்து என்ன செய்தாங்கன்னா, மறைமுகமா வரல, இப்போ வெளியரங்கமாகவே பகிரங்கமாக சட்டத்தை ஏற்றாங்க. இப்ப சொல்றாங்க, பிள்ளை பிறந்த உடனே நாங்க கொலை பண்ணலான்னு ஆட்களை வச்சா அவங்க என்ன பண்ண முடியல, நம்ம சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பகிரங்கமாக வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னா, பிள்ளை பிறந்தா அதை நதியில தூக்கி போடணும், ஆண் பிள்ளையா இருந்தா, அல்லது கொல்லப்படணும். இப்போ பகிரங்கமாக எதிர்ப்பு கிளம்புகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனோடு நடக்கிற பிள்ளைகள் இந்த 2 விதமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க. நம்மை ஒடுக்கிறதற்கு அடக்கிறதற்கு பிசாசானவன் மறைமுகமாக நாம ரொம்ப நம்பிட்டு இருக்கிறவங்க மூலமாகவே என்ன செய்வான்னா, நம்மகிட்ட செயல்படுவோம், நம்மை அழிக்கிறதுக்கு, நம்மை ஒடுக்கிறதுக்கு செயல்படுவோம். அது நடக்கலன்னு தெரிந்த உடனே அதுக்கப்புறமா மறைஞ்சிருக்க மாட்டான், வெளியரங்கமா வந்துடும். முகத்துக்கு நேராய் சொல்லுவாங்க, உன்னை அழிக்காம விட மாட்டேன், உன்னை ஒழிக்காம விட மாட்டேன், உன்னை நாசம் பண்ணாம விட மாட்டேன், வெள்ளம் போல எதிர்த்து வர்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது,
இவங்களை ஒடுக்கி நசுக்கி பிழிஞ்சு இவங்களுக்கு தேவையில்லாத வேலையை கொடுத்து 2 பட்டணத்தை கட்ட விட்டு, இவங்க எதற்காக முன்னேறிட்டு இருந்தாங்களோ அந்த நோக்கத்தையே விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை இவங்களை கொடுத்து நசுக்குனாங்க. அந்த மதில்களை வைத்து இவங்களை அடக்கிடலாம் நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, எவ்வளவு அதிகமாக ஒடுக்கினார்களோ அவ்வளவு அதிகமாக பெருகினார்கள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவங்க இருக்கிறது கர்த்தருடைய மதிலுக்குள்ள. நம்மளை ஒடுக்க நினைக்க ஒருத்தர் திட்டம் போட்டுட்டான்னா நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏனென்றால் அவங்களுடைய திட்டத்துக்கு மேலாக ஒரு திட்டத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கு. ஹல்லேலூயா. இந்த திட்டத்தெல்லாம் பார்த்து பயப்படவே கூடாது. ஒரு முறை ஒரு பெரிய நம்ம தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்த ஒரு முக்கியமான மந்திரி இடத்துல பல வருஷங்களுக்கு முன்னால ஒருத்தர் போய் சொன்னாராம், இந்த தேசத்துல கிறிஸ்தவர்கள் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க, பெருகிட்டே இருக்கிறாங்க, இது ரொம்ப ஆபத்தானது, இவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலனா இந்த தேசத்தை அவங்க ஆக்கிரமிச்சிருவாங்கன்னு ஒருத்தர் போய் சொன்னாராம். அப்போ அந்த உயர் அதிகாரி சொன்னாராம், இங்க பாரு, இந்த கிறிஸ்தவர் மூட்டை பூச்சி மாதிரி சும்மா விட்டினா பேசாம இருப்பான், நசுக்குன அவங்கள கட்டுப்படுத்தவே முடியும். ஆமா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க 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 கட்டுக்கடங்காம அந்த ஜனங்கள் பெருகினார். ஏன்னா பெருக பண்ணுகிறவர் கர்த்தர், பெருக பண்ணுகிறவர் கர்த்தர், பெருக பண்ணுகிறவர் கர்த்தர். சத்ருவின் இஷ்டத்தை நம்மை விடாதவர். உங்களை யாராவது ரொம்ப ஒடுக்குறாங்களா? உங்களை பார்த்து பல்ல கடிக்கிறாங்களா? ஆண்டவரை பார்த்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு விடிவு காலம் வந்துருச்சப்பா, எனக்கு விடுதலை வந்துருச்சு ஆண்டவரே, எனக்கு நீங்க பெரிய காரியங்களை செய்கிறீங்க. நீங்க எவ்வளவு அதிகமா ஒடுக்கப்படுறாங்களோ அவ்வளவு அதிகமா அவர்கள் விருத்தியாரா. ஆனா இந்த பாதை ரொம்ப கஷ்டமான பாதை. நல்லா கை தட்டினீங்க, நல்லா ஆமேன்னு சொன்னீங்க. இந்த வழியா போறவங்களுக்கு தான் தெரியும். மதிலுக்குள்ள அடப்பட்டுட்டு விடுதலை இல்லாம கதற மக்கள் அந்த பாதை வழியா போகும்போது அவங்க பெருமூச்சின் சத்தம் வான பரியந்தம் எட்டினதுன்னு போட்டிருக்கு. ஏன்னா தாங்க முடியல அந்த பாதை. கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட தேவன் சில வேளை நம்மளை கொண்டு போகிற பாதைகள் நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியல, அதை சகிக்கவும் நம்மளால முடியல. அது ரொம்ப நம்ம கஷ்டப்படும். அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. நம்ம கேள்விகள் வருது, என்ன ஆண்டவரே இவ்வளவு பெரிய தரிசனங்கள்லாம் கொடுத்தீங்க, இவ்வளவு பெரிய வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்க, இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள் தந்தீங்க, எங்களோட உடன்படிக்கை பண்ணீங்க, எங்க முன்னோர்களோட உடன்படிக்கை பண்ணீங்க, என்னோட இருப்பேன்னு பலமுறை பேசுனீங்களே, பின்ன எப்படி இந்த சத்துரு எங்களை சுற்றி மதில்களை எழுப்புறதுக்கு நீங்க எப்படி இடம் கொடுக்குறீங்க? நான் தாண்ட வேண்டிய மதில் என்று என் வாழ்க்கையில எதுக்கு அனுமதித்தீங்க? இது ஒரு கேள்வியா நமக்கு இருக்கு. நான் ஏன் மதில் எல்லாம் தாண்டிட்டு இருக்கணும்? எனக்கு ஏன் என்னை சுற்றிலும் மதில்கள் எழும்பணும்? நீங்க ஃப்ரீயா விட்டுருக்கலாமே, எனக்கு விடுதலையா என்னை வாழ வச்சிருக்கலாமே, என்னை ஏன் இந்த மதிலுக்குள்ள என்னை கட்டுப்படுத்துறீங்க? என் வாழ்க்கையை ஏன் நீங்க கட்டுப்படுத்துறீங்க? ஏன் என் வாழ்க்கையை நீங்க ஒடுக்குறீங்க ஆண்டவரே? ஏன் என்னுடைய சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்புறாங்க? நீங்க எனக்கு கொடுக்கிற பாதுகாப்பான மதில் எனக்கு போதாதா? ஏன் என்னை சுற்றிலும் இந்த மதில்? இந்த கேள்வி யாருக்கும் வந்திருக்கும் நான் நிச்சயமா நம்புறேன்னா, தேவனுடைய மனுஷனாகிய யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த கேள்வி வந்திருக்கும். ஏனென்றால் வேதம் அவனை குறித்து சொல்லி இருக்கிறது. 105ஆம் சங்கீதம் 17-18 வாசித்தால், அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. ஏங்க, இவரை போல ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பைபிளை படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு வாலிப வயதுல பாவத்தை வெறுத்து பாவம் செய்ய மாட்டேன்னு எதிர்த்து நின்று பாவத்தோடு போராடி தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஒரு வாலிப பையன் நிர்வாணமா ரோட்ல ஓடினாங்க. அந்த பையனுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னு கேட்டா, கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கி அவனுடைய உயிரையே இரும்புல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. எதற்காக இந்த மதில் வந்தது? சில வேளை சத்துருக்களால் கூட சில மதில்கள் எழும்பும். அந்த நேரத்தில் ஒரு தேவ மனுஷன் பதறுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும்.
ஏனென்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு பக்கம், தேவனுடைய திட்டங்கள் ஒரு பக்கம், தேவனுடைய நோக்கங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திரும்பினா ஏராளமான தடைகள், எதிர்ப்புகள், நமக்கு விரோதமான வார்த்தைகள் எழும்பி நம்மை மனம் முறிய பண்ணும்போது, எதற்காண்டவர் இப்படியெல்லாம் என் லைஃப்ல நீங்க பெர்மிட் பண்றீங்க, எப்படி இதை நீங்க அனுமதிச்சீங்க, இவங்க எல்லாம் எனக்கு விரோதமா எழும்புறதுக்கு எப்படி இடம் கொடுத்தீங்க? இது உங்களுக்கு ஒருவேளை சிலர் அதிர்ச்சியாகவும் இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். நான் விடுதலையோடு நான் ஊழியம் செய்வேன், விடுதலையோடு வாழுவேன், விடுதலையோடு வேலைக்கு போவேன், விடுதலையோடு குடும்பம் நடத்துவேன், நினைச்சா இவ்வளவு பெரிய நெருக்கத்துக்குள்ள என்னை கொண்டு வந்துட்டீங்களே. அநேக வேளையில இந்த கேள்விகள் நமக்கு வரும். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. கோலியாத்தை போய் சந்தித்துட்டு ஒரு பெரிய ஜெயம் எடுத்துட்டு வரும்போது எவ்வளவு சந்தோஷமாய் திரும்பி வந்திருப்பான். அந்த கோலியாத்தின் தலையை கொண்டு வரும்போது 40 நாளாக இந்த நாட்டை பயமுறுத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷனிட்டு பரிபூர்ண விடுதலை ஒரு நிமிடத்தில் கிடைக்கிறது. ஒரு கல்ல ஆண்டவர் அவ்வளவு பெரிய ராட்சதனை கீழே வீழ்த்திட்டார். தலையை தூக்கிட்டு வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோட வந்திருப்பான். அவனை பாடி ஆடி வரவேற்ற பெண்களுடைய பாட்டை கேட்டு அவனுக்கு ஒரே உற்சாகமாயிட்டு இருக்கும். பரவாயில்ல, இந்த தேசத்தை பிடிச்சிருந்த பிரச்சனையே ஒளிஞ்சது அப்படின்னு நம்ம பாட்டு பாடிட்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, சவுல் ராஜா அன்று முதல் அவனை காய்மகாரமாய் பார்த்தான். அன்னையோட இவனுடைய தனிப்பட்ட சுதந்திரம் முடிவுக்கு வந்தது. கவனிச்சீங்களா? ஆனா என்ன சொல்லப்பட்டது? இந்த கோலியாத்தை யார் வெற்றி எடுத்து அவனை வீழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த தேசத்துல அவங்க குடும்பத்துக்கு இனிமே வரி விதிக்கப்படாது, உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. அதான் அறிவிப்பு. தாவீது கேட்கிறார், இவனை கொன்று இவன் தலையை வாங்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அவன் குடும்பத்துக்கு வரி இருக்காது, அவன் குடும்பத்திற்கு பரிசுகள் கொடுக்கப்படும், ராஜாவருடைய மகளை ராஜா கொடுப்பார் கல்யாணத்துக்கு. இதெல்லாம் நம்பிதான் இவர் உள்ள போனார். ஆனா வெற்றி எடுத்துட்டு திருப்பி வந்தா இவருக்கு விடுதலை இல்லை. என்ன வந்தது? பொறாமை, எரிச்சல், வீட்டிலே தங்க முடியல. நாடு விட்டு நாடு, பட்டணம் விட்டு பட்டணம், மலை, பள்ளத்தாக்கு, குகை, கெபி, இப்படிதான் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நாயை விரட்டுறது போல இந்த மனுஷன் விரட்டிட்டாரு. அப்ப நம்ம யோசிப்போம், பேசாம ஆடு மேய்ச்சிட்டா உட்காந்துருக்கலாம் போல இருக்கு. அங்கேயே சிங்கம் புலி கரடியை பார்த்துக்கிட்டு அதை கிழிச்சு போட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்க வந்து தேவையில்லாம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். நிறைய வேளையில நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை உயர்வான இடங்களுக்கு கொண்டு போகும்போது உயர்வு நமக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும் நினைச்சு நம்ம பக்கத்துல போகும்போது கண்டுபிடிப்போம், அந்த உயர்வோடு சேர்ந்து எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது எப்படிப்பட்ட சோர்வு வரும் தெரியுமா? சும்மா இருந்திருக்கலாம் போல இருக்கு. இந்த ப்ரொமோஷனே தேவையில்லை, இந்த வளர்ச்சியே தேவையில்லை, இந்த வெற்றியே தேவையில்லை. சின்னதா இருக்கும் போதே நிம்மதியா படுக்க போனோம். இந்த பெருசா வளர்ந்து நிம்மதியும் போய் சமாதானமும் போய் எல்லாருடைய எரிச்சலை சம்பாரிச்சிருக்கனே, இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த பாதை. இப்ப பாருங்க, வீட்டுல கிடந்தவன், கடைக்குட்டியாக செல்ல பிள்ளையா இருந்தவன் இப்ப எங்க இருக்கிறான்னு கேட்டா அட்ரஸே கிடையாது. எங்கப்பா தாவீதுன்னு கேட்டா தெரியலங்க. எந்த கபியில உட்கார்ந்துருக்கான்னு தெரியல, எந்த குகையில இருக்கிறான்னு தெரியல, எந்த மலை மேல ஒளிஞ்சிருக்கான்னு தெரியாது, எந்த பள்ளத்தாக்குல ஒளிஞ்சிருக்கான்னு தெரியாது. ஏன்னா நாடே இவனை தேடுது, ராஜா தேடுற, படை இவனை விரட்டி கொண்டு போகிறது. அவன் வாழ்க்கையே பாத்தீங்கன்னா அடைபட்ட ஒரு சிறைக்குள்ள மாட்டின மாதிரி தான். சுதந்திரமா எங்கேயும் போக முடியாது, சொந்த குடும்பத்தை பார்க்க முடியாது, சொந்த வேலையை கவனிக்க முடியாது, இளைப்பாற முடியாது, தூங்க முடியாது, எழும்ப முடியாது. ஒரு சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டார். நிறைய வேளையில் இங்க ஒருவேளை நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உயர்வுகள், வளர்ச்சிகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வெற்றிகளுக்கு அப்புறமா வருகிற போராட்டங்களை பார்த்துட்டு வெற்றி எடுக்காமலே இருந்திருந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர், என் முகம் எல்லாருக்கும் தெரியாம இருந்ததாலும் நல்லா இருக்கும், கர்த்தரனை உயர்த்தாம இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. உயர்வோடு சேர்த்து இவ்வளவு போராட்டம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் உயர்வுக்கே போயிருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு அமைதியா காட்டுக்குள்ள இருந்திருப்பேன், ஒரு சின்ன கிராமத்தில் இருந்திருப்பேன், என் வேலையை நான் பார்த்துட்டு வந்திருப்பேன். இந்த சோர்வுல நீங்க இன்னைக்கு வந்திருக்கலாம். எனக்கு எதற்கு இந்த சிறை? எனக்கு எதற்காக என் கைகளும் கால்களும் விலங்குல மாட்டப்படணும்? நான் தீமை செய்து எனக்கு தீமை வந்திருந்தா நான் சகிச்சுட்டு போயிருப்பேன். நன்மை செய்துதானே தீமை வாங்குறேன். நான் பாவம் செய்து ஒருவேளை நான் தண்டிக்கப்பட்டிருந்தா கூட பாவத்துக்காக தண்டிக்கப்படுறேன்னு சொல்லி மனசை தேத்திக்கலாம். ஆனா நான் பரிசுத்தத்திற்காக ஓடி நீதிக்காக பிரயாசப்பட்டு நான் நன்மைக்காக தேவனுக்காக அவமானத்தை சகிச்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை பரிசுத்தமா காத்துக்கொள்ளும் போது
எனக்கு சிறைச்சாலை வைக்கப்பட்டிருக்கும் நான் நினைக்கலையே. என் கால்கள் ஒடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கலையே. எங்கேயுமே போக முடியாத அளவு ஒடுக்கப்படுகிற ஒரு இடம் ஏன் எனக்கு ஆண்டவர் கொடுத்த? தைரியமா சொல்ல முடியும். ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்றது நிறைய வேளையில் அந்த பாத வழியா போமா தெரியாது. அந்த பாத வழியா போறவங்களை போய் கேட்டீங்கன்னா அவங்க ஜப குறிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப பாடுபடுறேன் பாஸ்டர், ரொம்ப துன்பம் அனுபவிக்கிறேன், ரொம்ப உபத்திரம் அனுபவிக்கிறேன், கர்த்தருக்கு விடுதலை தரணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கர்த்தர் எப்படியா என்ன விடுவிச்சிடணும்னு ஜெபம் பண்ணுங்க. இதான் ஃப்ரைடே பாஸ்டிங் பிரேயர், சாட்டர்டே பாஸ்டிங் பிரேயர், சண்டே பிரேயர், முடிச்ச உடனே பாஸ்டர் ஜெபம், எல்லா தனி ஜெபம், குடும்ப ஜெபம், எல்லாத்துலயும் விடுவியும் விடுவியும் விடு. இந்த தீமையே நாம் பார்க்க கூடாது, தீமையிலிருந்து என்னை விலக்கும், அப்படிதான் நம்ம கேட்போம். ஆனா எப்ப தெரியுமா இது நன்மைன்னு தெரியும்? உம்மாலே ஒரு சேரைக்குள் பாய்ந்து என் தேவனாலே மதில தாண்ட பிறகு தெரியும், எழுப்பப்பட்ட மதில்கள் எல்லாம் என் நன்மைக்காகவே, எல்லாமே நன்மைக்காகவே. ஆதியாகமம் 50:20 இந்த மதில் எல்லாம் தாண்டின பிறகு யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை என்ன செய்தார்? நன்மையாக முடிய பண்ணினார். சொல்லுங்க, நன்மையாக. இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க, நன்மையாக. ஹல்லேலூயா. பாதை நன்மையா தெரியாது, முடிவோ திரும்பி பார்க்கும்போது தெரியும், எல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. என் தேவன் எல்லா தீமை நன்மையாய் மாற்றி எல்லாவற்றை ஜெயமாய் மாற்றுகிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றியின் மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. இன்னொரு முறை பாடுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி அப்பா, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. எஸ் ஜீசஸ், எல்லாம் நன்மைக்கே. கரங்களை தட்டி சொல்லுவோம். தீமைகளை நன்மையா மாற்றினீர், என் துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், என் துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். ஓ நன்றி, ஓ நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. இயேசுவே நன்றி. நடந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி, இயேசுவே நன்றி. ஓ எல்லாம் நன்மைக்கே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமென், நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. ஆனா அந்த நன்மையை காண்றதுக்கு முன்னாடி ஒரு மதில சந்திச்சுதான் ஆகணும், சந்திச்சுதான் ஆகணும்.
தேவன் ஒரு பக்கம் நம்ம பாதுகாக்கிறதுக்காக மதிலை எழுப்பும் போது, பிசாசு நம்மளை கட்டுப்படுத்துறதுக்குன்னே மதில் எழுப்புறான். நம்மளை போட்டு ஒடுக்கி நம்முடைய ஜீவனையே இரும்புக்குள்ள அடைச்சு வைக்கணும்னு அவன் முயற்சி பண்றான். ஆனா மறந்துடாதீங்க, அவன் நமக்காக தீமை செய்ய திட்டமிடுகிறதையே கர்த்தர் நமக்காய் நன்மையாய் மாற்றுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிங்க? தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எல்லாம் நன்மைக்காக மாற்றி விடுகிறவர் என்று. நிறைய வழியில நமக்கு நன்மை செய்யறதுக்கே ஆண்டவர் நமக்கு செலவே இல்லாம தேவன் நம்முடைய சத்ருவை வேலை செய்ய வைக்கிறார். அவன் நினைக்கிறான் அவன் செய்யற வேலையெல்லாம் நம்மளை கெடுக்கிறதுக்கு, நம்மளை ஒடுக்கிறதுக்கு, நம்மளை அழிக்கிறதுக்கு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியல, அதுக்கு பின்னால கர்த்தர் அவனை வேலை வாங்கி நமக்காகவே அந்த பாதை எல்லாத்தையும் தேவன் படிக்கட்டா மாற்றிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நினைக்கிறான் நமக்கா குழி வெட்டுறோம்னு. ஆண்டவர் சொல்ல, வெட்டுப்பா, நல்லா ஆழமா வெட்டு, நல்ல ஆழமா வெட்டுன்ற. குழி வெட்டி முடிச்ச உடனே அப்பா இவனை உள்ள போடலான்னு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அவன் உள்ள போடுறதுக்கு இல்ல, அவனுக்கு அஸ்திபாரமா தோன்றதுக்கு தான் உன்னை தோண்ட வச்சேன், வெட்டு, நல்லா வெட்டு. தோண்ட வைக்கிறார் ஆண்டவர். நீங்க வர்ற துன்பங்கள்லாம் பார்த்து பயப்படாதீங்க, இதெல்லாம் நமக்கு நன்மையா முடிய போகுது, நன்மையா முடிய போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய விஸ்தாரத்தை கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாத்தையும் ஆண்டவர் வேலை செய்ய வைக்கிறார். அவங்களுக்கு தெரியாமலே வேலை செய்யறாங்க. இதான் பெரிய வேடிக்கை. ஆண்டவர் நிறைய வேலை காமெடி எல்லாம் பண்ணுவார், எல்லாரையும் வேலை வாங்க விட்டுருவார். நம்ம சத்துருக்கள் நம்ம பிஸியா இருக்க வைப்பார். ராத்திரி பகலா நம்ம தூங்கிட்டு இருக்கோம், தெரியாத நேரத்திலேயே அவன் வேலை செய்வான் இல்லையா? பெரிய திட்டம்லாம் போட்டு பெரிய அவன் பாவம் ராத்திரி பகலா தூங்காம நம்மளை பத்தி என்னெல்லாம் செய்யலாம், எப்படி பேசலாம், என்ன செய்யலாம், இதெல்லாம் திட்டம் போட நல்லா தூங்காம செய்ப்பா, வேலை செய்ப்பான்னு. காலில் எல்லாம் விடிஞ்சு வரும்போது எல்லாம் நமக்கு தீமையா செய்து அவர் ஆரம்பிக்கலான்னு வரும்போது ராஜா கேட்பாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிறவர் யார், என்ன செய்யப்பட வேண்டும்? அவர் நினைப்பார் நம்ம தான் கனம் பண்ணப்பட வேண்டும். லிஸ்ட் போட்டா இந்த மொத்தத்தையும் ஒன்று கூட குறையாம இந்த வாசல் உட்கார்ந்து இந்த மோர்தக்காய் இப்ப செஞ்சுட்டு வாப்போ. நான் யோசித்து பார்த்தேன், இந்த மோர்தக்காய் எப்படி உயரணும்னு அவன் யோசிக்கிற கூட கர்த்தர் வந்து வேலை கொடுக்கல பாருங்க. அந்த யோசனை கூட உனக்கு வேணாம்ப்பா, நீ போய் தூங்குப்பா, அது யோசிக்கிறன்னு ஒருத்தர் வச்சிருக்கான். அவன் மூளையை பசக்கட்டும் விடு, அவன் நல்லா அவன் மூளையை பிழிஞ்சு அவன் வேலை செய்யட்டும். எப்படிலாம் உயர்த்தணும்னு மொத்த ப்ரோக்ராம் ஸ்கெடியூல ஒருத்தனை போட வைக்கிறார். எல்லாம் போட்டு முடிச்ச உடனே நமக்கே தெரியாது ஆண்டவர் உயர்த்தும் போது நம்ம போட்ட அஜெண்டா இல்ல, அவன் போட்ட அஜெண்டாவை கர்த்தர் நமக்கு நன்மையாகவே மாற்றி கொடுத்துற. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த மோர்தகாய வாசல் உட்காந்து எத்தனை பேர் அவனை பார்த்துருப்பாங்க. ஆனா ஊரெல்லாம் சுத்தி ராஜ குதிரையிலே சுத்தணுன்ற திட்டத்தை எல்லாம் சத்துரு வச்சே போட வச்சு பாவம் இவன் போட்ட திட்டத்துல இவன் தான் நம்ம மேல ஏற போறான்னு தெரிஞ்சதா நிச்சயமா அப்படி திட்டம் போட்டிருக்க மாட்டேன் இல்லையா? மோர்தகாயை தான் தூக்கிட்டு நம்ம சுத்தணும்னு நினைச்சிருந்தா, ஒருவேளை ராஜா சொல்லி இருந்தா நிச்சயமா அவன் என்ன சொல்லி நடத்தியே கூட்டு போலாம், அல்லது அவனை ஓரமா வச்சு ஒரு பரிசு கொடுங்க இவன் சொல்லியிருப்பான். ஆனா என்ன அருமையா பாருங்க, தேவன் உயர்த்த விரும்புகிற திட்டத்தை மறைச்சு வச்சு அந்த மீட்டிங் ஆயத்தம் பண்ற வேலையெல்லாம் கர்த்தர் அவன்கிட்ட யார் சத்துருட்ட விட்டார். நீ போய் செய்ப்போ, எல்லாத்தையும் செய், எல்லாம் செஞ்சு திட்டம் பண்ணி கொண்டு வா. அதை யார் கடைசி அனுபவிப்பா? என் பிள்ளை அனுபவிப்பா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மதில்கள் எழும்புங்க, சத்துரு எழுப்புவான். பயப்படாதீங்க, அதை பார்த்து பயப்படாது. கர்த்தர் எனக்கு சகாயம். மனுஷனுக்கு என்ன செய்வான்? நான் பயப்படேன். என்ன வேணா வரட்டும், வெள்ளம் போல சத்துரு எழும்பினாலும் கர்த்தருக்காக நான் எழும்பி தொடர்ந்து பிரகாசிப்பேன். இந்த வெள்ளம் வந்து என்னை அழிக்க அல்ல, அதுதான் திட்டம் போட்டு வந்தாங்க. அந்த வெள்ளத்தின் மேலேயே பயணம் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேவன் அதை எனக்கு பாதையாக அமைச்சிருவார். ஆண்டவரே, நான் பயப்படாம சோர்ந்து போக முன்னால போக எனக்கு கிருபை. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து உம்மாலே ஒரு மதுல பார்த்தாலும் பயப்படாதீங்க, மதுல தாண்ட பண்ணுகிற தேவன் நம்முடைய. இப்ப கேள்வி என்னன்னா, எதுக்காக இந்த மதில் வந்தது? எதற்காக இந்த மதில ஒரு மனுஷன் தாண்டறதுக்கு முன்னால தேவன் ஒரு பாதையில அவனை நடத்துறார். தாண்டறதுக்கு முன்னால இந்த மதிலுக்குள்ள வச்சு ஏதோ அவனுக்குள்ள செய்யற. யோசேப்பின் வாழ்க்கையில இந்த மதில தாண்டறதுக்கு முன்னால
சில காரியங்களை கர்த்தர் அவன் வாழ்க்கையில செய்தார் பாருங்க. முதலாவது ஆதியாகமம் 39:20 பாருங்க. 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் சிறைச்சாலை அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். 3 வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிடித்தான். எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பிடித்தான். சத்தமா சொல்லுங்களேன். பிடித்தான். இரண்டாவது ஒப்புவித்தான். சொல்லுங்க சத்தமா. ஒப்புவித்தான். ஒப்புவித்தான். மூன்றாவது வார்த்தை இருந்தான். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. 3 வார்த்தை சொல்லுங்க. முதலாவது பிடித்தான், ஒப்புவித்தான், இருந்தான். இதுல என்ன ரகசியம் இருக்கு? ஏன் இவரை பிடிக்கணும் அப்படின்னா, இவர் இவ்வளவு நாள் எங்க இருந்தார்னு கேட்டா போர்த்திபாரின் வீட்டுல இருந்தார். அந்த போர்த்திபாரின் வீட்டுல கர்த்தர் இவனோடு இருந்து இவன் எதையெல்லாம் கை வச்சானோ அத்தனையும் செழிக்க வச்சார். அதை போர்த்திபார் கவனித்து எல்லாவற்றையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். ஒன்றை விடாம எல்லாத்தையும் ஒப்புவித்தான். ஒப்புவிச்சு இவன் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் போது போர்த்திபாரின் மனைவி இவன் மேல் கண் வைத்து இவனை விழத்தள்ளணும், இவனை கவிழ்க்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் அவனுக்குள்ள வரும். ஆனால் இவன் அந்த போராட்டத்தை எதிர்த்து நிற்கிறான். நல்லா கவனிங்க. போராட்டத்தை மட்டும் நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்காது, பாடுதான் வரும். போராட்டத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு நிறைய பேர் ஏன் பயப்படுறாங்கன்னா, போராட்டத்தை எதிர்த்த பிறகு உடனே அதை தொடர்ந்த பாடுகள் வரும். நீங்க போராட்டத்துக்கு நீங்க இணங்கிட்டீங்கன்னா உடனே இன்பம் வரும். ஆம், போராட்டத்தை ஒரு மனுஷன் எதிர்த்தான்னா அவனுக்கு பிரச்சனை. ஆனா போராட்டத்துக்கு இணங்கிட்டான்னா அந்த உலகம் அவனுக்கு பரிசு கொடுக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்றைக்கு இந்த பார்வோனின் மனைவிக்கு அவள் கேட்டதற்கு, அவள் சொன்னதற்கு இந்த யோசேப்பு இணங்கி இருந்தா நிச்சயமா சம்பளத்துல கூட்டம் வந்திருக்கும். ஏன்னா அம்மாவுக்கு பிரியமா இருக்கிறான். ஐயாட்ட ஒரு சம்பளம், அம்மாட்ட என்ன பண்ணிருக்கலாம்? சம்பளம் வாங்கி இருக்கலாம். ஆனா அவன் எதிர்த்தான் பாருங்க, அது அவனுக்கு பிரச்சனையை குறைக்கல, பிரச்சனையை அதிகமாக்கிடுச்சு. எந்த அளவு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அவமானப்படும் அளவுக்கு பிரச்சனை. வஸ்திரத்தை விட்டுட்டு ஊர் வழியா ஓடி போறான். ஆனா இவர் யாருன்னு கேட்டா, இந்த போர்த்திபார் யாருன்னா தளபதி. எங்க ஓடினாலும் இவரை பிடிக்கிறதுக்கு இவருக்கு ஆட்கள் இருக்காங்க. ஓடி போன பையனை பிடிச்சிட்டாங்க. அதான் போட்டு பிடித்து, ஓடின பிள்ளைய பிடிச்சு வேதம் சொல்லுகிறது சிறைச்சாலையில ஒப்புவித்தான். ஒப்புவித்தான் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த சிறைச்சாலையில ராஜாவுடைய அனுமதி இல்லாம விடுதலை பெற முடியாது. உயர்மட்ட காவல்ல அவனை வச்சிடணும், அவனை வெளியே விடக்கூடாது. அவனை ஒப்புவித்ததுனால அந்த இடத்தை விட்டு வெளியே போகாதபடி உள்ளே கிடக்க வேண்டியிருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலையா வாழ முடியாம, சுதந்திரமா வாழ முடியாம, செய்யாத தப்புக்கு அவன் அடைக்கப்பட்ட ஒரு நிலையில மாறிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பரிசுத்தத்திற்காக ஏங்கின ஒரு பிள்ளை பாவிகளுடைய கையில, இந்த உலகத்தின் சத்துருக்கள் கையில, இந்த உலகத்தில் தேவனற்றவருடைய கையில ஒப்புவிக்கப்பட்டான். ஒப்புவிக்கப்பட்டான். ஒப்புவிக்கப்பட்டான்னா இவனை பத்திரமா பார்த்துக்கோ, இவனை வெளியே விடாத, இவனை உத்தரவாதமா பார்த்துக்கோ அப்படின்னு கொண்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, கர்த்தர் கூடவே இருக்கும்போது, தேவன் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும்போது, எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து பெருக செய்யும் போது, நடுவில் ஒரு திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப்பேஜ் வருது. கர்த்தரை அனுமதிக்கிறார், ஒப்புவிக்கிறார். இதுதான் பிரச்சனை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஊழிய பாதையில, குடும்ப வாழ்க்கையில நம்ம தேவனோடு நெருங்கி நடந்து ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தருக்குள்ள வளர்ந்து பெருகலாம் நினைக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல இனம் தெரியாத ஆட்கள், ஆள் தெரியாதவங்க, முகம் தெரியாதவங்க, நம்மளை யாருன்னே பார்க்க தெரியாத மக்கள் கையில கர்த்தர் நம்மளை அந்நியர்கள் கையில போய் ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுத்துட்டு வெளியே விட மாட்டாங்க அவங்க. நம்ம யோசிப்போம், எதுக்காக ஆண்டவர் இவங்க கையில போய் எங்களை விட்டுருக்கீங்க? நாங்க தான் எல்லாரையும் ஆளுகை செய்யணும்னு பார்த்தா, நாங்க இன்னொருத்தர் கீழே உட்கார்ற மாதிரி எங்களை ஒப்படைச்சு வச்சிருக்கீங்களே, எதற்காக? இவங்க தயவை தேடி நான் உட்கார வேண்டிய நிலைமையில எங்களை வச்சிருக்கீங்களே, எதற்காக? ஏன் தெரியுமா? கர்த்தர் ஓடிட்டு இருந்தவனை பிடிச்சு, ஓடிட்டு இருந்தவனை அந்நியன் கையில ஒப்பு கொடுத்து, இவனை வெளியவே விடாம உள்ளே வச்சு இவனை காத்தது எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? இவன் மேல்
தீங்கின் கண்கள் படாதபடிக்கு தேவன் ஒரு காலம் அவனை மறைத்து வைத்தார். அல்ல கவனிங்க, இவன் மாத்திரம் இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்படாமல், இவன் இந்த சிறைச்சாலையிலே வைக்கப்படாமல் இருந்திருந்தால், ஒருவேளை போர்த்திபாருடைய கோபமே இவன் மேலே எழும்பி இவனை கொன்றிருக்கலாம். தேவன் இவனை சிறு வயதிலே இதே போல அவனுடைய சத்துருக்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். உதாரணமாக அமலேக்கியர் கையில ஏன் ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? அவருக்கு தெரியும், சகோதரர்கள்ட்ட இவன் கொஞ்ச நாள் இருந்தா இவன் உண்மையாவே கொண்டு போட்டுருவானுங்க. அதனால என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து எடுத்து இனம் தெரியாத ஆட்கள், ஊர் தெரியாத ஆட்கள்கிட்ட காசுக்கு இவனை விற்று அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டார். போ, அவன் அங்க பார்சல் பத்திரமா வச்சுக்கோ, இவனை எங்கேயும் வெளியே விட்டுறாதீங்க, பத்திரமா வை. எவ்வளவு நாள்னா ஒரு குறிப்பிட்ட காலம். போர்த்திபாரின் வீடு அவனுக்கு அடைக்கலமா இருந்தது. போர்த்திபார் வீட்டுல வெள்ளம் எழும்பின உடனே ஆண்டவர் என்ன பண்ண, டிரான்ஸ்பர் பண்றாரு. எங்க? சிறைச்சாலை. அவனை பாதுகாத்து வைப்பா, 30 வயசு வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோ, அவனை கொண்டுக்குன்னு யாரும் போட்டக்கூடாது, யாரும் அவனை தீங்கு செஞ்சிடக்கூடாது, அங்க வை, அங்க வை. சகோதரர்கள் கையிலிருந்து தப்பிச்சு போர்த்திபார் கையில, போர்த்திபார் கையிலிருந்து தப்பிச்சு சிறைச்சாலையில. எதுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா, இவன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு. இவனுக்கு இந்த உலகத்துல யாரும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, அவனுடைய சொந்தங்கள் பாதுகாக்க மாட்டாங்க, பந்தங்கள் பாதுகாக்க மாட்டாங்க, கர்த்தரே அவனோடு இருந்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் ஆண்டவர் ஃப்ரீயா வேலை வாங்கினா இருப்பாருங்க. ஆண்டவர் ஒரு பைசா செலவு இல்லாம இவருக்கு டே அண்ட் நைட் செக்யூரிட்டி. இவருக்கு யாரை வச்சு? சத்துருக்களை வச்சே பாதுகாக்க வைக்கிறார். சத்துருக்கள் நினைச்சாங்க, நாங்க ஒடுக்கிட்டோம், இவனை அடக்கிட்டோம், இவனை பிடிச்சிட்டோம், தாப்பால் போட்டோம், இரும்புக்குள்ள அடைச்சிட்டோம். இவங்களுக்கு தெரியல, சம்பளம் வாங்காம இவன் நம்மகிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கான். 13 வருஷமா இவனுக்கு செக்யூரிட்டி டியூட்டி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவனுக்கு தெரியல. கர்த்தர் சொன்னார், நீ பாரு, அவனை ஒழுங்கா பத்திரமா வச்சுக்கோ. என்ன, ராஜாவுக்கு முன்னாடி ஒரு நாள் போய் நிக்கணும் அவன். அது வரைக்கும் அவனை இங்க அங்க கண்ணை விட்டு வெளியே எடுக்க கூடாது, பத்திரமா வச்சுக்கோ. நம்மை காக்கிற வேலையை சத்துருக்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு கர்த்தர். ஏன் ஆண்டவரே என்ன வெளியே விட மாட்டேங்கிறீங்க? இருப்பா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இவங்க எல்லாம் எங்களை சுற்றி அப்படியே நெருக்கிறாங்க. ஆண்டவரே, இல்லப்பா, அது நல்லதுதான், நீ பாதுகாப்பா இருக்கணும். உங்களுக்கு தெரியும்ல, அன்னைக்கு அவர்களுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு பையன் எழும்பி போனா, தூரத்திலே அவனை வர கண்டு, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொன்று அவனுடைய சொப்பனங்கள் என்ன ஆகுறது என்று பார்க்கலான்னு திட்டம் போட்டு வச்சேன். கர்த்தர் பார்த்தார், ஓ, இதுக்கு மேல இவன் இங்க இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் உடனே ஒரு டிரான்ஸ்பர் கொடுத்தாரு. போர்த்திபாரின் வீட்டுக்குள்ள போனான், நல்லதான் இருந்தான். ஆனா ஒரு கட்டம் வந்தது, அவனுடைய உயிருக்கே ஆபத்து போல ஒரு கட்டம். கர்த்தர் உடனே டிரான்ஸ்பர் பண்ணார். 13 வருஷம் மறைச்சு வச்சார். நம்முடைய தேவனுடைய வழிகள் சில நமக்கு ஆச்சரியமா இருக்கும், நமக்கு புரியவே புரியாது. கர்த்தர் ஏன் சில வேளையில் இப்படிலாம் செய்யறாரு? ஆனா கர்த்தருடைய வசனம் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. 27ஆம் சங்கீதம் பாருங்க, 27 5ஆம் வசனம். 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, திரும்ப சொல்லுங்க, என்னது கூடாரத்தில் என்ன செய்யறார்? மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. திரும்ப சொல்லுங்க, என்ன செய்யறார்? ஒளித்து வைக்கிறார். மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைத்து, பின்ன என்னை கண்மலையின் மேல். ஹல்லேலூயா. அப்ப கண்மலையில உயர்றதுக்கு முன்னால ஒரு ஒளிப்பிடம் ஒண்ணு இருக்கு, ஒரு மறைவிடம் ஒண்ணு இருக்கு. இவனுடைய வாழ்க்கையில எகிப்து தேசம் ஒரு நாள் இவனுக்கு ஒரு மறைவிடமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்ப்போனோட போர்த்திபாருடைய வீடு ஒரு ஒளிப்பிடமாக ஆண்டு வச்சிருந்த சேஃப் ஹவுஸ். 3வது சேஃப் ஹவுஸ் எதுன்னா சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலைக்குள்ள யாருமே உள்ள வர முடியாது. அப்படி அவனை ஒளிச்சு மறைச்சு வச்சிருந்தார். எதற்கு தெரியுமா? ஏற்ற காலத்தில் உன்னை நான் உயர்த்துவேன், அது வரைக்கும் நீ பாதுகாப்பா இருக்கும். சில தடவை கர்த்தர் இப்படி எல்லாம் ஒளிச்சு வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது. ஏன் தெரியுமா? நான் யோசித்து பார்த்தேன், இவன் தான் வீடு வேணாம், போர்த்திபார் வீடு வேணான்ட்டு ஓடி தானே போனான். ஓடி போனவன் எதுக்கு பிடிச்சிட்டு வந்தார்? ஆண்டவர் பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சார். ஏன் தெரியுமா? நிறைய வழியில பிரச்சனையை பார்த்து நம்மளே ஓடிடுவோம். தேவ சுத்தமும் வேணாம், தரிசனமும் வேணாம்,
சொப்பனம் வேணாம், ஒண்ணு வேணாம்னு ஓடிடுவோம் பாருங்க. ஓடினா கர்த்தர் மீன் அனுப்புவார், அப்படியே சம்மரின் மாதிரி பிடிச்சிட்டு வருவார். எங்க ஓடுற? தர்சீசுக்கு போற ஆண்டவர், நினிவேக்கு மட்டும் போக மாட்டேன், உன்னை பிடிக்கிறோம் பார், பிடிச்சிட்டு வந்து எங்க கக்கணுமோ கைக்கி விட்டுருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நிறைய வேளையில பெரிய பரிசுத்தவான்கள் நீங்க பாருங்க, தேவனோடு நடக்கிறவங்கள பாருங்க, தேவ தரிசனத்தை பின்பற்றி போறவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கர்த்தர் தங்களுக்குள்ளே செய்ய விரும்பின நற்கிரியைகளை, தங்கள் மூலமாய் நிறைவேற்றி முடிக்க விரும்பின காரியங்களை வேண்டாம் என்று அவங்களே பயந்து ஓடி இருக்காங்க. இது வேண்டாம் ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்கினியவே கொண்டு வந்து எலியாவே ஓடிட்டார். போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு ஓடிட்டார். இவர் ஓடினாலும் ஆண்டவர் பின்னாடியே வெட்டிட்டு சாப்பிடுப்பா. எங்க அவன் தான் சாகரன் தானே கிடக்குறான். ஜபம் என்ன ஜபம்? என்ன ஜபம்? போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அப்ப ஜெபம் பண்ணி கண்ணை திறந்தா என்ன இருந்திருக்கணும்? பெட்டி வந்திருந்தா பரவாயில்ல, நம்ம ஜெபம் பண்ணோம், பெட்டி வந்துருச்சு, போய் படுத்துக்கலாம். இவன் ஜெபம் சாகணும்னு ஜெபம் பண்ணா ஆண்டு சாப்பாடு அனுப்புறாரு. எங்க அவன் தான் போறான்றான், போறான்றவனுக்கு எதுங்க சாப்பாடு? சாப்பிடுப்பா, சாப்பிடு சாப்பிடு. ஏன் தெரியுமா? நீ போதும் நினைக்கிற, ஆனா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் சில இடத்துல பிடிச்சி உட்கார வச்சிருவார். சில இடத்துல ஏன் தெரியுமா? விட்டா நீயே ஓடி போயிடுவ. நீயே வேண்டாம், தரிசனம் வேண்டாம், சொப்பனம் வேண்டாம், கர்த்தர் திட்டம்லாம் வேணாம், நான் எங்கேயாவது ஓடிடுறேன், ஒளிஞ்சிடறேன்னு ஓடுறா பாரு. அதனால பிடிச்சி நம்மளை இன்னொருத்தன் கையில ஃப்ரீ செக்யூரிட்டி கொடுத்து உட்கார வை. அவனை எங்கேயும் விட்டுறாத. அவனுக்கு இப்ப தேவ தரிசனம் புரிய மாட்டேங்குது. அவன் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஓடலாம் ஓடலான்னே இருக்கிறான். எத்தனை பரிசுத்தவான்கள் யோசிச்சிருக்காங்க தெரியுமா? பிரச்சனை வரும்போது பெட்டியை தூக்கிட்டு ஓடிடலாம், ராத்திரியோட ராத்திரியா பஸ் ஏறிடலாம், நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம், இனி இந்த வேலையே வேணாம், இந்த ஊழியம் வேணாம், ஓட நினைச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? ஆனா கர்த்தர் போட்டு கிடிக்கி இப்படி போட்டு பிடிச்சி உட்கார வச்சிருவார். என்ன ஆண்டவரே, இப்படி மாட்டிக்கிட்டானே, இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டானே, இந்த கடன்ல மாட்டிக்கிட்டானே, ஓடவும் முடியல, தப்பிக்கவும் முடியல, தலைமறைவாக முடியல, நல்லா மாட்ட விட்டீங்களே ஆண்டவரே. ஆண்டு சொல்லுவாரு, விட்டுறதானே ஓடி இருப்ப, அதுக்காக தான் பிடிச்சி வச்சவங்க. இது உன்னுடைய சிறை. எதுக்காக சிறைனா? உன்னை துன்பப்படுத்துறதுக்குல்ல, உன்னை பாதுகாக்க, உன்னை பாதுகாக்க. ஹல்லேலூயா. என்னால் அதில் இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் வரும், நீங்க கேட்க மாட்டீங்க, ராஜாட்டந்து ஆட்கள் வருவாங்க, அவங்களே திறந்து உங்களை கூட்டு போவாங்க. ஹல்லேலூயா. நீங்க அப்ப பயந்தெல்லாம் ஓட வேண்டியதில்லை, பிரகாசமா வெளியே வருவீங்க. கர்த்தர் உங்களை கண்மலை மேல் உயர்த்துற ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் கர்த்தர் நம்மை கூடார மறைவில் ஒளிச்சு மறைச்சு வச்சு தீங்கு நாள்ல நமக்கு எந்த ஆபத்து வராதபடி பாதுகாத்து முடிவிலே மகிமையிலே உயர்த்துவா, முடிவிலே மகிமையிலே உயர்த்துவா. ஹல்லேலூயா. நம்மை இழுத்த தேவன் உண்மை உள்ளவர், நம்மை காண்கிற தேவன் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் நம்மை கைவிடாமல் நடத்த அவர் வல்லவர். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்த உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி
தேவன் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்புக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் இந்த மதில்களை எழும்ப பண்றார்? சத்துருவின் மதில்களையே தேவன் நம்முடைய பாதுகாப்பின் வளையமாய் மாற்றுகிறார். இரண்டாவது பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில எழும்பின இந்த மதில்கள் இவனை கொண்டு போய் விலங்கு போட்டு ஒடுக்கி இரும்புல கொண்டு போய் ஆத்துமாவை அடைத்து வைத்த போது தேவன் இன்னொரு மறைமுகமான நன்மை அவன் வாழ்க்கையில செய்து கொண்டிருந்தார். என்ன அது? 105ஆம் சங்கீதம் நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் பிராணன் அந்த இரும்புல அடைக்கப்பட்டிருந்த போது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை என்ன செய்தது? புடமிட்டு கொண்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை இந்த யோசேப்பை புடமிட்டு கொண்டது. புடமிடுதல் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் சுத்திகரித்து கொண்டிருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ஏங்க, யாருக்கு எங்க சுத்திகரிப்பு தேவை? நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் சோதனைக்கு என்னை உட்படுத்த மாட்டேன், நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழுவேன், வைராக்கியமா வாழுவேன் நினைச்சவனுக்கு எதுக்குங்க சுத்திகரிப்பு? உண்மையா சொல்ல போனா சுத்திகரிப்பு யாருக்கு தேவைன்னா போர்த்திபாருக்கு அவன் மனைவிக்கு தான் தேவை, இல்லையா? ஆனா போர்த்திபாரையும் மனைவியும் சிறைச்சாலையில போட்டு ஆண்டவனை சுத்திகரிக்கல. யாரை சுத்திகரிச்சாரு சொல்லுங்க? யோசேப்பை சுத்திகரிக்கிறாங்க. இவன் ஏற்கனவே சுத்தமா தான் இருக்கான். இவன் பாவம் செய்ய மாட்டேன்னு கொண்டு போய் சிறைக்குள்ள போட்டவன சுத்திகரிக்கிறாராம் போட்டு. ஏங்க, ஒரு பாத்திரம் சுத்தமா இருக்கு, அந்த பாத்திரத்தை ஒருத்தன் எடுத்து கழுவிட்டே இருக்கிறான்னா நிச்சயமா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், இல்லையா? இது ஒரு வியாதின்னு கூட உங்களுக்கு தெரியுமா? எதை பார்த்தாலும் கழுவிட்டே இருப்பாங்க சில பேர், எடுத்து கழுவிட்டே இருப்பாங்க. உண்மைங்க, சைக்காலஜியில் இது ஒரு வியாதி. இது ஒன்று என்ன, ஆண்டர் அப்படி வியாதி பிடிச்சவரான்? இவன் அப்படி சுத்தமா இருக்கிறான், பரிசுத்தமா இருக்கிறான், அவனை பிடிச்சி உன்னை புடமிடுறேன் ஆண்டவரே கிடக்கிறான் பாருங்க, அவ்வளோ அநியாயம்னு அக்கிரமம் பண்ணி ஜாலியாக சுற்றி வரான். அவனை பிடிங்க ஆண்டவரே. அவனை பிடிச்சி சிறைச்சால போட்டு கை தனியா கால் தனியா பிச்சு வகையாக எடுத்து என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க. அது நியாயம் அப்படின்னு நம்ம சொல்ல தோணும். ஆண்டவரே, துன்மார்க்கு எப்படி செழிச்சிருக்கான், வளர்ந்துருக்கான், நான் தினந்தோறும் நீதியில உத்தமத்தில் என் கையை கழுவுறேன், எனக்கு தான் இல்லாத போராட்டம் வருது, எனக்கு தான் இன்னும் சுத்திகரிக்கப்படு பரிசுத்தப்படுன்னு எனக்கே வசனம் வந்துகிட்டு இருக்கு. எங்க வீட்டுல உனக்கு கிடைக்க பெரிய பேய் மாதிரி உனக்கு உட்காந்துருக்கு, அதுக்கு ஒரு வசனம் வர மாட்டேங்குது ஆண்டவர். இப்படிதான் சில பேர் ஒரே ஆதங்கம். என்னை விட்டுட்டு மற்றவங்களை பாருங்க ஆண்டவர், என்னேதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, தன்னை பரிசுத்தமா வச்சுக்கிட்ட ஒருவனை என்ன பண்றாராம்? புடமிடுறாரு. என்னங்க புடமிடுறாரு? நாம முகத்தை பார்க்கிறோம், ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நாம நினைக்கிறோம் நான் ஓடிட்டேன், நான் சுத்தமா இருக்கிறேன். ஆனா கர்த்தர் மனுஷன் பார்க்காத நம்முடைய இருதயத்துல மறைந்திருக்கிற துர்குணங்களை பார்க்கிறார். நம்மை உள்ளும் புறம்பும் சுத்தமாக்க விரும்புகிறார். பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மாத்திரம் சுத்தம் பண்ணி பளபளன்னு ஆக்குறது தேவனுடைய திட்டம் அல்ல. மனிதன் காணாத சில காரியங்கள் நம்ம லைஃப்குள்ள இருக்குது, ஆவியானவர் மாத்திரம்தான் ஆராய்ந்து அறிய முடியும். அவைகளை அவர் கண்டு அவர் நம்மை பயன்படுத்தத்தக்கதாக நம்மை முற்றிலும் சுத்தமாக்குகிறார். கரை திரை பிழை ஒன்றும் இல்லாமல் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுக்கு முன்பாக பிழையற்ற மாசற்ற சபையாய் நம்மை நிறுத்துவது தேவனுடைய நோக்கம். இப்ப நீங்க பைபிள் எடுத்து மேலோட்டமா படிச்சீங்கன்னா, ஐயோ யோசேப்பை போல ஒரு சுத்தவான் யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த யோசேப்பை நம்ம அநேக வாலிபர்களுக்கு நாம ஒரு எடுத்துக்காட்டாக பிரசங்கம் பண்ணிடுவோம். ஆனா கர்த்தர் நாம பார்க்கிறபடி யோசேப்பை பார்க்கல, வேற மாதிரி பார்த்தார். ஆவியானவர் எழுதுறாரு பாருங்க, இருதயத்துல என்ன மறைஞ்சிருக்கின்றத ஆண்டவர் அங்க எழுதுறாரு. நாம் அதை ஆராய்ஞ்சு படிக்கும் போது ஏன் இவனை சுத்தமாக்க வேண்டி இருந்தது என்பதை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வாசித்து பாருங்கள், 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் முதற்கொண்டு அவனை எப்படி பார்த்தாங்க? அதிகமாய் பகைத்தார்கள். 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் அவர்களை நோக்கி, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்ன நோக்கி சொன்னாரு? நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். அதுல முக்கியமான வார்த்தை நான் கண்ட சொப்பனம். சரி, இப்போ 9ஆம் வசனம் பாருங்க. அவன் வேறு ஒரு சொப்பனம் கண்டான். தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், நான் இன்னும் கண்டேன். இப்படிதான் இவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. எல்லாம் நான் கண்டேன். எல்லாமே தன் மேல தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றது போல தன்னையே முன்னிறுத்தி பேசுகிற ஒரு சுபாவம் இவனுக்குள்ள இருந்தது. இப்ப நடந்தது என்னன்னா,
இந்த சொப்பனம் கண்டேன் ரொம்ப பேசிட்டு இருந்தார் பாருங்க. தூக்கி ஆண்டு உள்ள உட்கார வச்சார். எங்க? சிறைச்சாலைக்குள்ள போட்டார். கையையும் காலையும் ஒடுக்கி ஆத்துமா இரும்பலை அடைப்படும்படி கர்த்தர் கொண்டு சிறையில போட்டார். இப்பவும் பிரச்சனை என்னன்னா சொப்பன பிரச்சனை தான். இப்ப பிரச்சனை எங்கன்னா இவருக்கு சொப்பனம் வரல, பார்வானுடைய அரண்மனையில வந்த பானபாத்திரக்காரனுக்கு பிரச்சனை. அவனுக்கு என்னன்னா அவனுக்கு சொப்பனம் வந்தது இல்லையா? நம்மளா இருந்திருந்தா ஒருவேளை நான் யோசேப்பா இருந்து அந்த சிறைச்சாலையில் உட்காந்து இவன் ஐயா நான் ஒரு சொப்பனம் கண்டோம், அதான் என் முகம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் சொல்லுவேன், ஐயாப்பா இந்த சொப்பனம் மட்டும் கண்டாத, இந்த சொப்பனம் கண்டதுனால இப்படி உட்காந்துருக்கேன், சொப்பனத்தை நம்பவும் செய்யாத, சொப்பனத்தை காணவும் காணாத அப்படின்னு அதட்டி ஜோம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பேன். ஆனா யோசேப்பு உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. என்ன மாற்றம்? ஒடுக்கி அவரை போட்டு புடமிட்ட பிறகு இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தா அவர்கள் சொல்றாங்க, சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு யோசேப்பு, இப்ப பாருங்க, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல், ஆமா அவன் வாயில முதல் முறை தேவன்ற வார்த்தை வந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா உள்ள போட்டு உட்கார வச்ச உடனே, நான் இல்லைங்க எல்லாம் தேவன் தான், தேவன் தான், தேவனுக்குரியது அல்லவா. இவர் ஒரு முறை சொன்னார் நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறமா இனி நான்ற வார்த்தையை வரல. 41:16 பாருங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோன்ட்ட, இப்ப பார்வோனுக்கு சொப்பனம் தான், பார்வோனுக்கு சொப்பனம், சொப்பனத்துக்கு ஒரு பதில் பாருங்க, நான் அல்ல, எல்லாரும் சொல்லுங்க, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை அருளி செய்வார். 28ஆம் வசனம், 28ஆம் வசனம் பாருங்க. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. திரும்ப தேவன் தான் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். 29ஆம் வசனம் பாருங்க. இந்த காரியம் 29 32 மன்னித்து விடுங்க, 32 பார்த்தா, இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு, நம்ம வாஸ்த வசனத்தை 4 முறை தேவன் தேவன் தேவன், கடைசி நானே கிடையாதுங்க, சீன்லே நான் இல்லை. எப்போ இந்த வார்த்தை வந்துச்சு தெரியுமா? கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு ஆண்டு கொண்டு போனாருன்னா பேச்செல்லாம் மாறி போயிடும், பேச்சும் மாறிடும், புத்தியும் மாறிடும் இல்லையா? இருதயத்தின் நிறைவினால் தான் என்ன பண்ணோம், வாய் பேசும். ஆண்டு எங்கெங்க கிளீன் பண்ணுமோ கிளீன் பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் அந்த நான் என்ற வார்த்தையை நாக்கில் வராதபடி ஆண்டு பண்ணி விட்டுருவார். அவனுக்கு தேவையான சுத்திகரிப்பு என்ன தெரியுமா? தேவன் உன்னை உயர்த்தணும்பா, நீ உன்னை உயர்த்திடக்கூடாது, நீ ஒரு நாள் உன்னை உயர்த்திடக்கூடாது, தேவனே உன்னை உயர்த்துவார். நீ அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருப்பாயானால் ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்த. நல்ல கவனிங்க, தாழ்த்துற வேலைய நாம எடுத்துக்கிட்டோம்னா உயர்த்துற வேலைய கர்த்தர் எடுத்துக்குவார். உயர்த்துற வேலைய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தாழ்த்துற வேலைய கர்த்தர் எடுத்துக்குவார். மறந்துடாதீங்க, தேவன் ஒரு மனுஷனை உயர்த்திட்டார் அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய கொம்பனும் தாழ்த்தவே முடியாது. ஆனா தேவன் ஒரு மனுஷனை தாழ்த்திட்டாரு, எவ்வளோ பெரிய ஆளும் அவனை உயர்த்தவே முடியாது. இதை அறிஞ்சுதான் கர்த்தர் என்ன சொன்னார், இங்க பாருப்பா, நீ நல்ல பையன்தான், பாவத்தை எல்லாம் விரட்டி ஓடிடுவ, இச்சையெல்லாம் கடந்து போயிடுவ, எந்த பெண்ணும் உன்னை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது, நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு. ஆனா உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இந்த ஆவிக்குரிய பெருமன் ஒண்ணு இருக்கு பாரு, அதை வெட்டல நானு, நீ வளர மாட்டேன். முன்னால என்ன பெருமை? நான் கண்டேன், நான் பார்த்தேன், நான் செய்தேன். அப்படியா? உட்கார், உள்ள போய் உட்கார், லாக்அப்ல விட்டார். இப்போ சொல்லுப்பா, என்னப்பா சொன்னாரு, என்ன சொன்ன, என்ன சொன்ன, என்ன சொப்பனம்? நான் இல்லைங்க, சுத்தமா நானும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாம் கர்த்தர், எல்லாம் கர்த்தர். அவருக்கு தான் மகிமை, அவருக்கு தான் துதி, அவருக்கு தான் ஸ்தோத்திரம், அவருக்கு தான் ஆராதனை, அவருக்கே எல்லாம் மகிமை. இப்ப கர்த்தர் சொல்வார், வா
இனிமேல் நான் உன்னை உயர்த்துவேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் செல்வல நம்மளை சில மதிலுக்குள்ள போய் உட்கார வச்சிருந்தாரு. அழுகுற ஆண்டவரே, என்ன மறந்துட்டீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன், இங்க கொண்டு போய் விட்டுருக்கீங்க. இருப்பா, உள்ள இரு. நான் நீதி செய்தேன், நன்மை செய்தேன். இருப்பா, கொஞ்சம் புடம்பிட வேண்டி இருக்கு. இருக்கிற கொஞ்சம் பெருமையை கூட மொத்தமா ஸ்கிரேப் பண்ணி எடுக்கிறவங்க விட மாட்டேன். நல்லா போட்டு நல்ல வாஷிங் மிஷின் அடிக்கிற மாதிரி திருப்பி அடிச்சு மொத்தமா இருக்கிற கரையெல்லாம் எடுத்துட்டு, ஆண்டவரே நான் இல்லப்பா, உம்ம சித்தம் நிறைவேறட்ட. வா வெளிவா. இப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்பொழுது நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இப்போ சாட்சிக்கு வர்றாரு யோசேப்பு. சாட்சி சொல்லும் நேரம். சகோதரர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. சௌரம் என்ன சாட்சி? நீங்களும் இல்லை, நானும் இல்லை. தேவனே என்னை உங்களுக்கு முன்பாக இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். சாட்சியில் இவர் ரோல் ஒண்ணுமே கிடையாது. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு, எல்லா கனமும் இதுவரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்தார். எல்லாம் அவர் நடத்தினார், எல்லாமே அவர் செய்தார். அவருக்கே கனம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இதுவரைக்கும் நீங்க கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. இதுல என் பங்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிறீங்க. எல்லா கனம் உமக்கு, எல்லா ஸ்தோத்திரம் உமக்கு, எல்லா துதி உமக்கு, எல்லா ஆராதனை உமக்கு. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. எனக்கு இதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவானாக. துதிக்கிறவன் கர்த்தரை மாத்திரம் துதிப்பானாக. ஹல்லேலூயா. உம்மிலே நான் மேன்மை பாராட்டுவேன், உம்மையே உயர்த்துவேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துங்க. வாயை திறந்து, என்னால ஒன்றுமே இல்லை, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை, திறமைன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் நீரே செய்தீரப்பா, எல்லாம் நீரே செய்தீரப்பா. ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தகுதி எல்லாம் என்னை உயர்த்தினது உங்க கிருபை. எஸ் உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை எல்லாம் நானும் இல்லை. இயேசுவே உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை சில வேளையில சில மதில்களுக்குள்ள நம்மளை அடைச்சு வைக்கிறார். சத்துருக்களின் மதில்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? முதலாவது நம்மை பாதுகாக்க, டு செக்யூர் அஸ். நாமும் ஓடிராதபடி, சத்துருக்களின் கைகள் நம்ம மேல விழுந்துராதபடி, நம்முடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படாதபடி, உயிரை காப்பாற்ற சத்துருக்கள் எழுப்பின மதில்களுக்குள்ள நம்மளை தேவன் பாதுகாக்கிறார். இரண்டாவது, தேவன் இந்த மதிலுக்குள்ள வைத்து நம்மை உருவாக்குகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார். மூன்றாவது, கடைசி என்ன பண்றார் தெரியுமா? நீங்கள் வாசித்து பாருங்க. இப்ப 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22ஆம் வசனத்தை வாசித்தால், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி.
அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். நல்ல கவனிங்க, யோசேப்பு மரம் அல்ல, செடி. ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் போது அதை திராட்சை செடி என்று சொல்லப்படும். கனிதரும் திராட்சை செடி, இஸ் a fruitful vine என்று எழுதி. இந்த திராட்சை செடிக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. என்ன குணாதிசயம்னா, இந்த திராட்சை செடி தானாக எழுப்ப முடியாது. அதற்கு ஒரு தாங்கும் ஒரு கட்டமைப்பு அதுக்கு தேவை. பிகாஸ் இட்ஸ் a creeper. அது ஒரு கொடி. இந்த கொடியாக இருக்கிற செடி தாங்கிறதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு வேணும். ஒரு கட்டை இருக்கணும். ஏதாவது ஒன்று கட்டி வச்சு அதை மேலே கொண்டு போனீங்கன்னா அது மேலே படர்ந்து அங்கிருந்து உயரத்துல இருந்து என்ன பண்ணும், கனி கொடுத்து அப்படியே தொங்க ஆரம்பிக்கும். திராட்சைகள்லாம் தொங்க ஆரம்பிக்கும். இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, இந்த தாங்குற ஸ்ட்ரக்சரை யாரை எழுப்ப வைக்கிறதுன்னு பார்க்கிறாரு. யாரை யூஸ் பண்ணார் தெரியுமா? தன்னை அடைச்சு வச்ச மதில் இருக்கு பாருங்க, அதே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரக்சரா மாத்துறாரு. கர்த்தர் நம்மளை அநேக வேளையில மதிலுக்குள்ள கொண்டு போய் அடைச்சு வைக்கிறது எதற்குன்னு சொன்னா, நாம அழிஞ்சு போறதுக்கு இல்ல, நாம உதிர்ந்து போறதுக்கு இல்ல, நாம ஒன்றுமில்லாம போறதுக்கு இல்ல. இந்த தடைகளே, இந்த மதில்களே நான் தாண்டி சென்று அதன் மேலிருந்து கனி கொட்டுறதுக்கு கர்த்தர் இந்த தடைகளையே எனக்கு தேவன் தடயமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகளையே நம்மை தாங்கி பிடிக்கிற பலனை நமக்குள்ள தர்றார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நாங்க ஆறுதல் செய்யும்படி. உபத்திரவப்பட்ட எங்களுக்கு தேவன் முதல்ல ஆறுதல் செய்தார். நாங்க உபத்திரவத்தின் வழியா போனோம். இந்த உபத்திரவத்தின் வழியா போனதுனால உபத்திரவப்படுகிறவர்கள் என்னென்ன படுவாங்கன்னு எங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கு. இந்த பிரச்சனைகள் தான் இப்ப என்ன செய்யுதுன்னா, உபத்திரவப்படுகிற அநேகருக்கு நாங்கள் கனி கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதமாக ஆறுதலா இருக்கிறதுக்கு இதுவே தேவன் ஒரு கட்டமைப்பா மாற்றிட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஆண்டவரே ஒரு நேர் வழியா நடத்திட்டு போய் அகலமான பாதையில் நடத்திட்டு போய் ஹைவேஸா பைபாஸா கொண்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு கொண்டு போன ஆண்டவர் ஊருக்குள்ளே தான் விடுறாரு. சந்து புந்துல தான் நடத்துறாரு. ஒரே சிக்னலா போட்டு விடுறாரு. வண்டி வேகமே எடுக்க மாட்டேங்குது. நின்னு போகுது. ஒரே ஸ்பீட் பிரேக்கரா போகுது. ஆண்டவரே அவன் பைபாஸ்ல போயிட்டு இருக்கான், வேகமா போறான். அவன் போவான்பா, அவன் வீட்டுக்கு போய் சேர்றதான் அவன் வேலை. உனக்கு அப்படி இல்லை, எல்லாருக்கும் பாதை காட்டுறதான் அவன் வேலை. அதனால உன்னை எல்லா சந்து புந்துல கொண்டு போய் விடுறேன். எதுக்குன்னா, ஆறுதல் அடையாது எத்தனையோ பேர் இருக்காங்க. நீ படுற பாட பார்த்த உடனே அவங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். எங்க சபையில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிடும். எதுக்குன்னா, குழந்தை பிறகு அவங்களுக்கு 5 பிரசவங்கள்ல 5 குழந்தைகள் இறந்து போனாங்க. முழு கர்ப்பிணியா வருவாங்க. பிரசவிக்கிற நேரம் வரும்போது குழந்தை இறந்து போயிடும். அன்றைக்கு அதே போல 5வது பிரசவம் முடிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. குழந்தை இறந்து போன செய்தி வரும். ஒரு நல்ல ஒரு வைராக்கியமான ஆண்டவருடைய ஒரு ஊழிய காரியம். ரொம்ப ஆண்டவருக்குள்ள ரொம்ப திடமா இருக்கிறோம். பக்கத்து வார்டுல ஒரு முஸ்லிம் சகோதரி, அவங்களுக்கு முதல் பிரசவத்துல குழந்தை இறந்து போச்சு. அந்த பிள்ளை குழந்தை அழுதுருச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே கத்துறா, அழுறா, அலறா. அவளை யாருமே ஆறுதல் படுத்த முடியல. அவளுடைய கதறுதலை யாரும் நிறுத்த முடியல. அவங்க வீட்டார், அவங்க தாய், தகப்பன், அவங்க மாமியார், சொந்தங்கள் எல்லாம் சொல்றாங்களா, அம்மா அழாதம்மா, இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, உனக்கு அழுதுறாத, உனக்கு ஜன்னி வந்துடும், நீ அழக்கூடாதுன்னு எவ்வளவு அடக்குறாங்க. அவ அடங்கவே இல்லை. இந்த சகோதரி பக்கத்துல பெட்ல இருக்காங்க. நடுவில் ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீனை விலக்கிட்டு, ஏமா அழு, எனக்கு குழந்தை இறந்து போச்சு, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு கூட இறந்துருச்சா? 5வது பிள்ளை இறந்துருச்சு. அவ்வளவுதான். இத்தனை பேர் ஆறுதல் படுத்தினதுல அடங்காத அந்த பெண் காப்பு செப்புன்னு அமைதி. என்னங்க சொல்றீங்க? 5வது பிள்ளை இறந்துருச்சா? எப்படி நீங்க அமைதியா இருக்கிறீங்க? தேவனுடைய ஆறுதல். தேவன் என்னை ஆறுதல் படுத்துறார்.
உபத்திரவத்தில் கடந்து போகிறவர்களுக்கு ஆறுதல் உண்டாக்கும்படியாகவே சில வேளையில சில பாதைகளை கொண்டு போறாரு. இன்றைக்கு அந்த சகோதரி 6வது பிள்ளையை பெற்று ஊழியக்காரியாக அந்த பையனும் வளர்ந்து அவனுக்கு பிள்ளை பிறந்து இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான். சில தடவை நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்ற வெற்றிகளை விட நம்ம வேதனைகள் தான் அநேகரை ஆறுதல் படுத்துது தெரியுமா? நம்ம பட்ட அவமானங்கள், நமக்கு நேரிட்ட துன்பங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுது. கர்த்தர் இந்த யோசேப்பை கனி கொடுக்கிற ஒரு செடியாக தெரிந்தெடுத்துட்டார். ஆனா அந்த கனி கொடுக்கிற அனுபவத்துக்கு போறதுக்கு ஒரு மதில் மேல ஏற வேண்டி இருந்துச்சு. இன்னைக்கு அவருடைய கனியை எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அவர் சொல்லுவாரு, இந்த கனி கொலை தொங்குறதுக்கு நான் எவ்வளவு உயரம் ஏற வேண்டியிருந்தது தெரியுமா? எவ்வளவு உயரமா ஏறினேன் தெரியுமா? நான் எத்தனை எரிச்சலை சந்திச்சேன் தெரியுமா? எத்தனை பொறாமையை சந்திச்சேன் தெரியுமா? எத்தனை அவமானத்தை சகிச்சேன் தெரியுமா? எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்கு நான் கடந்தேன் தெரியுமா? எத்தனை பொய் குற்றச்சாட்டுகளை நான் கடந்தேன் தெரியுமா? எத்தனை தண்டனைகளை நான் பெற்றேன் தெரியுமா? நான் செய்யாத குற்றத்துக்கு என்ன உள்ள கொண்டு வச்சாங்க. என் பேரை அவமானப்படுத்தினாங்க. நிர்வாணமா ஓடினேன் ரோட்ல நான். ஆனா இந்த கண்ணீரை எல்லாம் தேவன் நீரூற்றாக மாற்றினார். இந்த இதே கொடிங்க, பலவீனப்பட்டு உதிர்ந்து போகிற கொடி, இன்னைக்கு மதில் மேல நின்னுகிட்டு வர்றவங்கள பார்த்து சொல்லுது, பயப்படாதீங்க, பக்கத்துல வாங்க, இப்ப கனி என்கிட்ட இருக்கு, வாங்க எடுத்துட்டு சாப்பிடுங்க, நீங்களும் ஆறுதல் அடைங்க, நீங்களும் பசி ஆறுங்க, நீங்களும் தைரியம் கொள்ளுங்க, எனக்கு செய்தவர் உனக்கு செய்வா. ஹல்லேலூயா. கஷ்டமே படாதவங்களுக்கு சாட்சியே இருக்காதுங்க. அவங்க அநேகரோட பொறாமைக்கு தான் ஆளாவாங்க. அவங்களால எந்த பலனும் வராது. ஆனா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில துன்பப்பட்டு அடிபட்டு உபத்திரவத்திலிருந்து வெளியே வர்றாங்க பாருங்க, அவங்கள பார்த்தா இவங்க யார் இப்படி வெள்ளையா நிக்கிறாங்களே, இவங்களாம் யாருன்னா அவங்க உபத்திரவத்தை கடந்து வந்தவங்க. உபத்திரவத்தை கடந்து வந்தவங்க. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல நாவுகளும் அறிக்கை பண்ணும் மேலான நாமத்தை எப்படி பெற்றார்னா, அவமானம், நிந்தை, பொய்யான குற்றச்சாட்டு, அவருக்கு விரோதமாக சத்துருக்களுடைய கொக்கரிப்பை எல்லாத்தையும் தாண்டிட்டு தான் நின்னாருங்க. இப்ப அவரை பார்க்கிறவங்க எல்லாம் பிரகாசம் அடைகிறார். நமக்காக பாடுகளை சகித்தவரே நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்க. இந்த யோசேப்பை பாருங்க, கர்த்தர் ஏன்பா அந்த மதிலை வச்சாரு? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நீ எந்த மதில் ஆண்டவரே அகற்றிரும் 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 சொல்றியோ, அதே மதில் இருந்தா நீ கனி கொடுக்க போகிறாய். ஹல்லேலூயா. இந்த மதிலை பற்றி ஒரு சில காரியங்கள் வேகமா எழுதிக்கிடுங்க. நம்பர் 1, இந்த மதில் முதலாவது எந்த மதிலாக இருந்தாலும் வளராது. எல்லாரும் சொல்லுங்க, மதில் வளருமாங்க? வளராது. ஒரு காம்பவுண்டை கட்டி விடுங்க, 10 வருஷத்துல இன்னொரு 10 அடி மேல போயிருமா? வளராது. ஆனா நீங்களும் நானும் யாருன்னா திராட்சை செடி, நாம வளருவோம். ஏன் வளருவோம்னா, மதில் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதற்குள்ள ஜீவன் இல்லை. ஆனால் நாம எவ்வளவு மெலிசா இருந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கு, அவருடைய தரிசனம் நமக்குள்ள இருக்கு. இது வளரும். அடுத்த வருஷம் வந்தா இது இன்னும் வளரும், அடுத்த வருஷம் வந்தா இன்னும் வளரும். ஏன் தெரியுமா? உள்ள ஜீவன் இருக்கு. அதனால ஆண்டவரே, நான் மதிலுடைய சைஸை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். அது வளராது, எவ்வளவு பெருசா கட்டினாலும் வளராது. ஆனா நீரோ எனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்வேன், இந்த மதிலையும் தாண்டி வளருவேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, மதில் காலம் செல்ல செல்ல பலவீனம் அடையும். walls will become weak over time. காலப்போக்கில் பலவீனம் அடையும். நீங்க எந்த சுவரை வேணா கட்டி பாருங்க, 10 வருஷம் இல்ல, 1 வருஷத்துக்கு அப்புறமா கிராக் போடும், அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளக்கும், அப்புறமா உடஞ்சி கீழே வந்துடும். உலகத்திலேயே மிகப்பெரிய மதில் என்று அறியப்பட்டது கிரேட் வால் ஆஃப் சைனா. சீன பேர் சுவர் தான் இல்லையா? இந்த பெருஞ்சுவரை மேல இருந்து
ஸ்பேஸ்ல இருந்து, விண்கலத்துல இருந்து பார்த்தா அங்கிருந்து தெரியுதான், அந்த லைன் தெரியுதான். அவ்வளவு பிரம்மாண்டமான சுவர் அது. ஆனால் இன்றைக்கு போய் அதை பார்க்க போறவங்க எல்லாரும் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த சுவரின் பெரும் பகுதி இல்லவே இல்லை, எல்லாம் உடைஞ்சு நொறுக்கி போச்சு. மனுஷன் கட்டினா அன்றைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது, பாதுகாப்பது போல இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது உருகுலைந்து போயிருக்கு. யோசேப்பு ஏறின மதில் உடைஞ்சிரும். ஏன்னா அதுக்குள்ள ஜீவன் இல்லை, பலனும் கிடையாது. ஆனால் நமக்குள்ள இருக்கிறவர் யார் தெரியுமா? நம்மை பலப்படுத்துகிற தேவன். நம்மை வர வர பலம் கொண்டு பெரியவனாக மாற்ற வல்லவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கடைசி மதில் எப்படிப்பட்டது? மதில் எந்த மதில் தடையாக நின்றதோ அந்த மதில்கள் தான் கனி கொடுக்க தாங்குகிறது. கனி கொடுக்க நம்மை தாங்குகிறது. ஆம், ஒரு காலத்துல தடையா இருந்தவர்கள் தான். எந்த தேசம் அவனை ஒடுக்கினதோ அதே தேசம் அவனுக்கு சிங்காசனம் அமைத்து கொடுத்தது. எந்த தேசம் அவனை சிறையில போட்டதோ அதே தேசம் தான் அவனுக்கு ஒரு ரதத்தை கொடுத்தது. எந்த தேசம் அவனை வேண்டாம் என்று அடைச்சு வச்சதோ அதே தேசம்தான் அவனுடைய கையோ காலையோ அசைக்காம ஒருவன் நகரக்கூடாதுன்னு சொல்லி அவனை உயர்த்தி வைத்தது அதே இடம்தான். அதனால ஆண்டவரே, எனக்கு கொடுக்கிற மதில்கள் மேலேயே என்னை கனி கொடுக்க வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒன்னும் மறந்துடக்கூடாது. வசனத்தை திரும்ப நமக்கு வாசிக்க போறோம். 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே. திரும்ப அந்த கடைசி பகுதி இன்னொரு முறை வாசிங்க. என் தேவனாலே. இன்னொரு முறை திரும்ப இன்னொரு சொல்லுங்க. யாராலே? யாராலே? அதை மட்டும் மறந்துடக்கூடாது. மதில் வரும், மதிலை தாண்டறதுக்கு என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் கோபம் இல்லை, என் எரிச்சல் இல்லை. நிறைய பேர்ல மதில் வந்த உடனே நிறைய பேர் கையை மடிச்சிடறாங்க. வந்து பாரு, நான் பார்க்குறேன், நான் யார் தெரியுமா, எனக்கு எந்த மினிஸ்டர் தெரியும் தெரியுமா, எனக்கு எந்த அதிகாரி தெரியும் தெரியுமா, எங்கள் மாமா யார் தெரியுமா, என் மச்சான் யார் தெரியுமா அப்படின்னு கையை மடிக்கிறோம். ஆண்டு ஒதுங்கிடுவார். உம்மாலே இல்லை, உன்னாலே இல்லை, என் தேவனாலே. எவ்வளோ பெரிய மதில் வரட்டுங்க, எதிர்ப்பு வரட்டும், போராட்டம் வரட்டும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தரை மட்டும் சார்ந்துக்கணும். நீங்க மதில்களை பார்த்துட்டு மாம்சத்துல இறங்கிட்டோம், நம்ம கனி கொடுக்க மாட்டோம், கனி கொடுக்கவே மாட்டோம். யோசேப்பால மாம்சத்துல இறங்க முடியாம இல்ல, ஒரு காலம் அவனுக்கு கையில் அதிகாரம் முழுவதும் வந்துருச்சு. எல்லா சகோதரன் நிக்கிறான். ஒரு நொடியில அவங்க தலையெல்லாம் சீவி இருக்கலாம். நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, நானும் வெகு ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நன்மை மட்டும் செய்வேன். தேவன் என்னை எதற்காக அழைச்சாரோ அதை மட்டும் செய்வேன். நான் இந்த மதிலை தாண்டது பலத்தினால கிடையாது, என் அதிகாரத்தினால இல்லை, என் தேவனாலே. உமையே சார்ந்து அவர் மேலே ஆதாரமாயிருந்து எவ்வளவு பலத்தை கர்த்தர் கொடுத்து எவ்வளவு வளர்ச்சியை கர்த்தர் கொடுத்தா கூட மாம்சத்துல மட்டும் இறங்க மாட்டேன். ஒரு காலம் நான் சின்ன கொடி மாதிரி தான் இருந்தேன், இப்போ நான் செடி ஆயிட்டு கனி கொடுத்துட்டேன். ஆனா மதிலை தாண்டது என்னால இல்லை, தேவனாலே. கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்ட ஜனம் கர்த்தரையே நம்பி இருக்கிறவன் பாக்கியவா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை. ஆண்டவர் பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு தருவார். எப்ப தெரியுமா? அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு கொடுத்த எல்லா மதில்களுக்காக உமக்கு ஒண்ணு கூட தீமை கிடையாது. நான் நினைக்கிறேன் யோசேப்புக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சிருந்தா அவர் ஒவ்வொருத்தருக்காக ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுத்திருப்பார். முதல்ல யாருக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ்? சகோதரர்களுக்கெல்லாம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ். ரொம்ப நன்றிப்பா, என் மேல நீங்க இவ்வளவு பொறாம கொண்டு காசுக்காக வித்து எனக்காக நிறைய பொய் சொல்லி என் சட்டையெல்லாம் எடுத்து பாவம் கஷ்டப்பட்டு நீங்க ரத்தத்துல தோச்சு எங்க அப்பாவை ஏமாத்தி என்னை எகிப்துக்கு ஃப்ரீயா பாசல் போட்டு அனுப்பி விட்டதுக்காக ரொம்ப நன்றி. நீங்க அனுப்பலன்னா எங்க அப்பா மடியிலே தான் நான் படுத்து கிடந்திருப்பேன். உங்களால தான் இந்த வெளிநாட்டுக்கு வந்தேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி, நன்றி கடன் பட்டிருக்கேன். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான். ரெண்டாவது யாருக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ்னா, ரெண்டாவது மதில் யாரு? போர்த்திப்பாரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க மனைவி சொல்றத கொஞ்சம் கூட விசாரிக்காம அப்படியே கேட்டீங்களே,
அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். நீங்க மட்டும் என்ன சிறைச்சாலைல போடலைன்னா நான் ராஜாக்கு முன்னாடி போய் என்ன பண்ணிருக்க மாட்டேன் என்று உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். மூன்றாவதாக, போர்த்திபாரின் மனைவிக்கு கோடா கோடி நன்றி. நீ மட்டும் என் மேல பொய்ப்பழி சுமத்தாம என்னை பாராட்டி சீராட்டி தடவி கொடுத்திருந்தீன்னா நான் இந்த வீட்டிலே வேலைக்காரனா வாழ்நாள்லாம் உட்காந்துருப்பாமா. உன்னுடைய தயவுனால தான் எங்க போனேன், சிறைச்சாலைக்குள்ள போன. உனக்கு கோடி நன்றி. நாலாவது மதில் யார் அது? நம்ம மறந்து போனான் பாருங்க ஒருத்தன், அவனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லுவேன். அப்பா நினைச்சுக்கோன்னு ஜோம் பண்ணி அனுப்பி விட்டேன். வெளியே போய் உடனே ஞாபகம் ராஜாட்ட சொல்லியிருந்தா ரிலீஸ் ஆகி ஊரா அலைஞ்சிருப்பேன் வேலை கிடைக்காம. நல்ல வேலை நீ மறந்தப்பா, உன் மறதிக்காக கோடி நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், இந்த மதில்களாலே தான் கர்த்தர் என்னை மகிமையில கொண்டு போய் என்னை முடிய பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு கொடுத்த எல்லா மதில்களுக்காக தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றின தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா.